பொன்னி ரொம்ப பசிக்குதுமா, பசி உசுறு போகுது, கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வாமா. நேரம் தவறாம கொட்டிக்க. இது என்ன தர்ம சத்திரமா? என்னம்மா யாருக்கிட்ட பேசணும் தெரிஞ்சு பேசுமா. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. 3 நேரமும் கரெக்டா திங்கிறீங்கல்ல, இப்படியே தின்னு தின்னு உடம்பு பெருத்து போயிடாது? ஏதோ வேலைக்கு போலாம்ல. என்ன வேலைக்கு போக சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வீட்டோட மருமக. நான் நினைச்சா இப்பவே இந்த நிமிஷமே உன்னை வீட்டை விட்டு துரத்த முடியும். அடேங்கப்பா, நான் நினைச்சேனா இந்த நிமிஷமும் ஒன்னு அடிச்சு துரத்த முடியும். பார்க்கலாமா? என்ன நீ துரத்துறியா இல்ல நான் உன்னை துரத்துறேன்னு பாக்குறேன். நாய குலப்பாட்டி நடு வீட்டுல உட்கார வச்சேன் பாரு, என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? மெதுவா மெதுவா. ரொம்ப டென்ஷன் ஆகி சுகர் பிபி பேசுற எல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து போயிடாத. மெதுவா. நானே அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி நீயே பெட்டு படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிரு. அடைச்சி வாய முட. பார்க்கலாமா யார் யாரை துரத்துறாங்கன்னு? பார்க்கலாமா? வரதேசி என் பொண்டாடி கையில எடுக்க நீ யாரு? பொண்டாடிக்கு பயந்த பயலே. உனக்கு என்ன பழக்கம் இது? பெத்த தகப்பன கை நீட்டி அடிக்கிறதும் சட்டையை பிடிக்கிறதும் இது நல்லாவா இருக்கு? நல்லவ மாதிரி நடிக்கிற வேசக்காரி. நீயும் உன் பொண்ணும் என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு இப்பதான் தெரியுது. நானே அடிச்சு துரத்துறதுக்கு முன்னாடி அம்மாளும் மாவளும் பெட்டி படிக்கையில எடுத்துக்கிட்டு ஓடிருங்க. என் மாமியாரை பத்தி என் பொண்டாட்டை பத்தி ஏதாவது தப்பா பேசுனா உன்னை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். முத்து, கொஞ்சம் ஆத்திரப்படாம அமைதியா இருப்பா. பொன்னி, இங்க வாமா. என்ன நடந்துச்சு நீ சொல்லு. அம்மா, மாமா காலையில சாப்பிடாம போயிட்டாருமா, அதனால பசியோட இருப்பாரேன்ட்டு தண்ணி முன்ன வந்து கொடுத்தேன். மாமா கை கழுவிட்டு வாங்க சாப்பிடுவீங்கன்னு. அவர் என்ன கேட்டாரு, வீட்டில் யாருமே இல்லையாம்மான்னு கேட்டார். இல்லைங்க மாமா யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே என் கையை பிடிச்சி நாளா உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சிருந்தேன் தெரியுமா? இந்த சொத்தையெல்லாம் நான் ஏன் திரும்ப உன் பேரில் எழுதி வச்சேன். நான் உன்னை அடையணும் தானே. வாய்க்கு சாமி இந்த ஆளு என்கிட்ட இப்படி பேசுறாருமா. அப்ப மட்டும் என் புருஷன் வரலனா அடிச்சு என் வாழ்க்கையை தான் அழிச்சு முன்னச்சியாக்கி மூளையில் உட்கார வச்சுட்டேன். இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கணுமா? மகளா நினைக்கிறோட கையை பிடிச்சி எடுத்துருக்கிய. நீ எல்லாம் ஒரு அப்பனா? உன்னை எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொல்லவே வெக்கமா இருக்கியா? முத்து, உங்க அப்பன் பார்வையே சரியில்லை. இதுக்கு மேல இவன் இந்த வீட்டில் வச்சிருந்த இந்த வீட்டையே முடிச்சு கட்டிடுவான். இங்க பாரு, நீ ஒரு கொலைகாரன் தெரிஞ்சோ பழசெல்லாம் மறந்துட்டு எங்க அக்காவும் எங்க அக்கா பொண்ணுக்காக நான் பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு நிம்மதியா வந்திருக்கேன். என்னை திரும்ப கொலைகாரன் ஆக்கிறாத. எங்க அக்கா அம்மாவோட வாழ்க்கையில விளையாண்ட கூறு கூற வெட்டி போட்டுருவான். தம்பி விடுறா, பெருக்கு வீண் போயிடுச்சு நமக்கு. இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் கடைசியா உங்களை கேட்குறேன், சரியா பதில் சொல்லுங்க. என் பொண்ணு உங்களோட சந்தோஷமா வாழணுதா அவ்வளோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததும் சரின்னு விட்டுட்டு ஒன்று இந்த வீட்டில் நாங்கள் இருக்கணும், இல்லை உங்கள் அப்பா இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் மாப்பிள்ள, மறந்துடாதீங்க. மான ரோஸ் இருக்கிறதா ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. மரியாதை வெளியே போயிரு. டேய், மனசு எரிஞ்சு சொல்லணும்டா. தெய்வம்னு ஒன்று இருந்தா நீங்கெல்லாம் இதுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லித்தாண்டா ஆகணும். என் மகனும் என் மருமகளும் நல்லா இருக்குன்னு நான் நினைச்சிருந்தா அந்த தெய்வம் என்னை காப்பாத்துட்டா. போங்கடா, நீங்கெல்லாம் நாசமா தாண்டா போவீங்க. போங்கடா. அண்ணே
அண்ணி அண்ணி என்ன சத்தம்? இது என்ன வீடு நினைச்சியா சத்தர நினைச்சியா? சும்மா வாழை வாழை கத்திட்டு இருக்க. என்ன விஷயம்? அண்ணி அத்தை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. தாய்ப்பால் என் குழந்தைக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. கடைப்பால் வாங்கி ஊற்றலானாலும் எங்கள் கையில் காசு இல்லை. என் புருஷனுக்கும் கண் பார்வை போயிடுச்சு. என் குழந்தைய பார்த்துட்டு என் புருஷனையும் சமாளிக்க முடியல. அதான் உங்களை பார்த்து ஏதாவது உதவி பண்ணுங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, நல்லா இருக்கே. நியாயம் இங்க வந்துட்டு அங்கிருந்து ஆடிக்கிட்டு ஐயே, இங்க இருக்கவங்களுக்குலாம் எந்த கஷ்ட நஷ்டமும் கிடையாதா? உனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கா? இங்க காசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிளம்பு கிளம்பு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. வீட்டில் சோறாக்கி 3 நாள் ஆச்சு அத்தை. நாங்கள் பச்சை தண்ணி குடிச்சிட்டு வயிற்றை இறக்கி கட்டிட்டு இருக்கத்த. எங்கெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த பச்சை குழந்தை பால் இல்லாமல் பசியெல்லாம் வாடிட்டு இருக்குத. தயவு செஞ்சு இந்த குழந்தைய கொண்டாடாதீங்க. வேணாம், உங்க கால கூட உழுவுறத. எப்படியாவது என் குழந்தைக்கு உயிர் பிச்சை போடுங்க. ஏடி, தெரியாம தான் கேட்குறேன். இங்க என்ன நீ பணத்தை கொடுத்தா வச்சிருக்க? வந்து கேட்டவனே இந்தான்னு எடுத்துட்டு போறதுக்கு பாரு. இனிமே இந்த வீட்டு பக்கம் காசு பணம்னு சொல்லிட்டு வராத, புரியுதா? இப்ப நீயா புரிய, நானா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? அவ குழந்தையும் அவ புருஷனும் பசியும் பட்னியுமா கிடக்குறாங்களாமா. அதனால ஏதாவது கொடுங்க, நாங்க வாங்கிட்டு போறோம்னு வந்திருக்கா. ஏண்டி, பசியில உன் குழந்தை செத்தா என்ன, உன் புருஷன் செத்தா எங்களுக்கு என்ன? என்ன மயிருக்கு வந்த சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. நீ நானும் ஒரு காலத்துல நகை நட்டு காடு தோட்டம்னு வசதியா வாழ்ந்தவதான். என் போராத காலம் எல்லாம் இப்ப மாறி போயிடுச்சு. அண்ணே, வீடு வாசல் காடு தோட்டம் இது எல்லாமே இருந்தோ இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன். அண்ணே, கொஞ்சமாவது எனக்கு மேல இறக்க காட்டுங்க. அண்ணே, என் குழந்தை பசியால வாடிட்டு இருக்கு. கொஞ்சமாவது இறக்க காட்டுங்க. அண்ணே, இங்க பாரு, நீயும் உன் புருஷனும் ஏதாவது மாய மந்திரம் வச்சு எதையாவது பண்ணிருவீங்கன்னு தான் அருமை அப்பன் இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் ஏன் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிருக்கான். இதுக்கு மேல காசு பணம் ஏதாவது சொத்துன்னு சொல்லிட்டு இங்க வந்தன்னு வை, பிஞ்சு போன விளக்கு மாத்தாலேயே அடிப்பேன், புரியுதா? போவலைய. ஏய், என் அண்ணன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த நாய்க்கு உரிமை கிடையாது. யார பார்த்து நாயின்னு சொன்ன? எச்சக்கால நாய உன்ன. அண்ணா, என்னம்மா இது கோலம்? அண்ணா, அழகோலண்ணா. அத நான் சொல்றேங்க. உங்க அப்பாவை ஏமாத்தி சொத்து எல்லாம் என் பேர்ல நான் எழுதிக்கிட்டேனா அப்படின்னு கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் சொல்லி சாப்பிட்றா. அது மட்டும் இல்ல மாப்பிள்ள, இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன்னு என்ன பார்த்து சொல்றாங்க. இந்த குடும்பமே கேட்டு போறதுக்கு நான் தான் காரணமா இருக்கேனாமா. என்னென்னமோ சொல்லி திட்டுறா மாப்பிள்ள. இது வயசான காலத்துல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நாயே பேயனோ முடியல மாப்பிள்ள. என் பொண்டாடி பத்தியும் மாமியாரி பத்தியும் பழி போட்ட பாச நீ யாரு? உனக்கு யாரு அந்த அதிகாரம் கொடுத்தது? நீ இந்த வீட்டுக்கு வந்தாவே ஏதாவது பிரச்சனை பண்ணணும் வருவியா? இல்லடா, இல்ல, சத்தியமா நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரலண்ணா. ஆனா என் குழந்தையும் புருஷனும் பசியெல்லாம் வாடி போய் இருக்காங்கண்ணா. அதனாலதான் உங்ககிட்ட ஏதோ உதவி கேட்கலாமான்னு வந்தேன். சத்தியமா வேற எந்த எண்ணத்தோடையும் நான் இங்க வரலண்ணா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருன்னா இருக்கா? குழந்தைக்கு தாய்ப்பால் இல்லை, கடைப்பால் வாங்கி ஊற்றினாலும் கையில் காசு இல்லை. ஆனால் நீ தானே எனக்கு உதவி செய்யணும்.
உனக்கு புத்தியா பொழைக்க தெரியல. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? உங்கள்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், கூட பிறந்த அண்ணனுக்கு அவன் விச வச்சு கொடுத்துட்டான், கையால் கூட போகாத, அவனை பிச்சை எடுக்க விட்ருவான்னு சொன்னா இல்லையா? நான் கல்யாணத்துக்கு 50 ரூபா நகை போட்டேன், அதை விற்று உன் குழந்தைய படிக்க வச்சேன். இன்னைக்கு அது இல்லாமல் நான் ஃபைனான்ஸ்ல இருந்து 5 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்து தூக்கி அவனை கொடுத்த, போய் அவனை கேளு. என்ன எதுவும் கேட்காத, இருக்கிற பணம் பூரா பொன்னியோடது, அவ கொடுத்தா வாங்கிட்டு போ, என்னையெல்லாம் எதுவும் கேட்காத. நாட்டாமா என்றாது நாட்டாமா சொல்றா. நாங்கள் எங்கேயோ போகிறோம், உங்கள் கண்ணில் படாத இடத்துக்கு போகிறோம், நீங்கள் நல்லா இருங்க. எதுக்குடா அப்படி சொல்றா? அடே ஏன்டா திடீர்னு ஏன்டா இந்த முடிவு? நாட்டாம நீ ஆடு வளர்த்த, கோழி வளர்த்த, ஆனால் நாய் வளர்க்கல, அதுக்கு பதிலாக எங்களைத்தான் வளர்த்த. நீங்கள் செஞ்ச உதவிக்கு என்றைக்குமே நன்றியை மறக்க மாட்டேன் நாட்டாம. நானும் போகிறேன் நாட்டாம. நாட்டாம எங்களையும் மன்னிச்சுக்கோங்க. நான் நர்ஸும் இல்ல, அவ டீச்சரும் இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க சொத்துக்காக நடிச்சோம். ஆமாங்க, எங்க மனச வந்த இடத்துல பறி கொடுத்துட்டோம். சரி, நாங்க போறோம். டேய் நிறுத்துங்கடா. ஏன்டா அப்படி பாக்குறீங்க? ஏன்டா டேய், என் அறிவு கண்ணை திறந்துட்டீங்கடா. ஏன்டா குஞ்சு, நீ இத்தனை நாளா எனக்கு கொடை பிடிச்சதுக்கு இந்தாடா உனக்கு ஒரு 100 ஏக்கராடா வச்சுக்கடா. ஐயா எனக்கு எறா அழியாதரா வச்சிருக்கல. இந்தா நீ இத்தனை நாளா என்கிட்ட சொம்பு தூக்குனதுக்கு நீ ஒரு 100 ஏக்கரா வச்சுக்கடா. அம்மனிகளா, இதுக்கு மேலேயாவது ஆம்பளைங்களோட ஆசையோட விளையாடாதீங்க. புரிஞ்சுதா இல்லையா அம்மனி? புரிஞ்சது. ஆமா, எங்களுக்கெல்லாம் சொத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன நாட்டாம பண்ணுவீங்க? அப்படியே பரதாசமா போயிடுறேன். அம்மனி என்ன அம்மனி இப்படி கேட்டுவிட்ட? ஏன் நாட்டாமே இப்படி அழுவுறீங்க? ஊரில் இருக்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உரல வேண்டியதானே? அட குஞ்சு, எனக்கு இனிமே இந்த கல்யாணங்கிற ஆசையே விட்டு போச்சுடா. எனக்கு கண்ணாலுமே வேண்டாம், ஒண்ணு வேணாண்டா. நாட்டாமுங்கிறது ஓட்டு போட்டு வர்ற பதவி இல்லடா, நீதிடா, நேர்மடா. இதெல்லாம் வம்சாவளியா வர்றதுடா. அதனால இந்த ஊருக்கு நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. நாட்டாம ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? கண்டிப்பா சொல்றேன். ஏன் காமெடியும் கருத்து சொன்னா ஏத்துக்கவே மாட்டீங்களா? நானும் தெரிஞ்சிட்டேன். நீ இங்க பாரு, நம்ம ஊருக்குள்ள இருந்த சாராய கடையெல்லாம் இடிச்சு விட்டு பள்ளிக்கூடம் கட்டித்தர போறேன். அது இல்லாம நம்ம ஊருக்குள்ள இந்த வெளியில ஜல்சா பண்ற இடத்துல அதையெல்லாம் மாத்தி பூங்காவா பண்ண போறேன். மீதி இருக்கிற நிலத்துல நெல்லெல்லாம் விளைய வச்சு ஊருக்கெல்லாம் சோறு போட போறேன். இனிமே நீங்களும் எனக்கு அப்புறம் நீங்க தான் வாரிசுங்க என்ற பேரை நீங்களும் காப்பாத்தினாமனே. குஞ்சு, ஏண்டா கடைசியில் ஹீரோ ரேஞ்சுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம நாட்டாம சின்ன கவுண்டர் படத்தில் நம்ம விஜயகாந்த் வர்றோம் அப்படி இல்லை, அந்த மாதிரி பேசல. டேய் மூடுறா டேய், இப்படியே உசி பேசி தான் என் உடம்பெல்லாம் பாரு. என் உடம்பெல்லாம் ரத்த கலரியா பண்ணி வச்சுட்டீங்க. போதண்டா நீங்க உசி பேத்துனதெல்லாம். டேய் குஞ்சு, உண்மையை சொல்லணும்னா நீங்க 2 பேரும் அஜித் சாலினி மாதிரி இருக்கீங்க. இவங்க 2 பேரும் சூர்யா ஜோதிகா மாதிரி இருக்காங்க. எங்க இருந்தாலும் நல்லா இருங்க. நாட்டாமனா நாட்டாமதாயா, கடைசி வரைக்கும் என்னை நான் தான் சொம்பு தூக்குவேன். நானும் நாட்டாமுக்கு அவசரம் கடைசி வரைக்கும் கொடை பிடிப்பேன். சரி அம்மனி, அது எட்டரை பொண்ணு நாட்டாமா. ஆனா பழக்க தோசத்துல வந்துருச்சுடா. ஏப்பா மைக் செட்டுக்கார அந்த பாட்டை போடுங்கப்பா. அருண், அருண், எங்க வீட்டுல யாரையும் காணோம். அருண், அண்ணே, எங்க அண்ணனை கூட்டிட்டு இங்க எதுக்கு வந்தீங்க?
அருண், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் அண்ணனோட நிலைமையும் சரியில்லை, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? உங்களை இங்கே யார் வர சொன்னது? டேய் அருண், உங்க அண்ணி ஏப்பா திட்டுற? நான் தான் அவளை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அவளை திட்டாதப்பா. உனக்கு தான் கொஞ்சம் கூட அறிவில்லை, எங்கள் அன்னைக்குமா அறிவில்லை? இது என்ன பிச்சைக்காரங்க இருக்கிற இடம் நினைச்சீங்களா? பெரிய பெரிய கோடீஸ்வரங்க இருக்கிற இடம். இங்கெல்லாம் வரணும்னா எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டு தான் வரணும். இப்படி திறந்துருந்தா நாய் மாதிரி இது உள்ள வந்துடுதா? கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாம சே. தப்புதான். நாங்கள் உன்ன மாதிரி பார்த்து சமைக்கலையே. ஜஸ்ட் இப்போதான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தா கூட ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு என் ஒய்ஃப் ஆஃபீஸில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனால் கிளம்பிட்டு இருக்கோம். இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது உங்கள் தப்பு தானே? சாரி அண்ணே, என்னைய தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. பரவாயில்லப்பா, இப்போலாம் எனக்கு அந்த பசி பழகி போயிடுச்சு. தம்பி உங்க அண்ணி ரொம்ப வசதியாக வாழ்ந்தவ. அவ கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்து விடுவா. இந்த பாலா போனவளை கட்டி படாத பாடுக்கப்பா. இவ படுற கஷ்டத்தை எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் அந்த ஆண்டவன் என் கண்ணை பிடிக்கிட்டான். தம்பி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பண உதவி பண்ணுப்போ. ஏதாவது எங்களுக்கு வந்த கஷ்டம் இந்த உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாதுப்பா. தம்பி இந்த பச்சை மண்ணு மட்டும் இல்லைன்னா நானும் உங்க அண்ணியும் எப்பயே அரள விதி அடிச்சு குடிச்சு செத்துருப்போம். தம்பி ஏதாவது கொஞ்சம் பண உதவி பண்ணுப்பா. தம்பி ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுப்பா. திஸ் இஸ் டூ லேட். இப்போ தான் இருந்த பணத்தை எல்லாம் மெடிக்கல் காலேஜில் கட்டிட்டு வந்தேன். என் ஒய்ஃப் வேற டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டா. பணத்தை வேற லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன். வேணா நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓ சாரி, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல. ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுங்க. என் ஒய்ஃப் படித்து டாக்டர் ஆனதும் உங்களுக்கு இலவசமாக ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறேன். யார் மாப்பிள்ள இவங்க? அது வேற யாரும் இல்லை மாமா,
நம்ம கம்பெனியில் கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க. ஏதோ பண உதவி வேணும்னு என்னை பார்த்து கேட்டு வந்திருக்காங்க. ஐயோ பாவம், பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. இந்தாங்க மாப்பிள்ள, இந்த பணத்தை செலவு கொடுத்துட்டு சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வேலைக்காரன சொன்ன? வேலைக்காரன் என்ன சொன்ன? பிச்சைக்காரன்னு சொல்ல வேண்டியதானே? அண்ணான்னு சொன்னா உன்னோட கௌரவம் குறைஞ்சு போயிருமா? டேய், உன்னோட கௌரவம், உன் வாழ்க்கை, இதெல்லாம் நான் உனக்கு போட்ட பிச்சைடா. டேய் அருண், நீ என்னத்தான் அண்ணன்னு சொல்ல முடியல. இந்த பலா போன குடனை அண்ணன்னு சொன்னா உன் கௌரவம் குறைஞ்சிரும். சரி, ஆனா உன்னை தாய் மாதிரி பார்த்து உனக்கு வேணுங்கிறப்பெல்லாம் காசு கொடுத்தாலடா. அவன் நகையெல்லாம் கொடுத்து ஃபைனான்ஸில் பணியமெல்லாம் எடுத்து கொடுத்து அவன் தாலியை கூட உனக்கு கொடுத்தாலடா. எவ்வளோ கூடவா உன்னால அண்ணின்னு சொல்ல முடியல? என்னை வளர்த்தீங்க, ஆளாக்குனீங்க, ஏன் அதுக்கு மேலே படிக்க வச்சிங்க. உங்கள் நகையை விற்று பணம் விற்று கூட படிக்க வச்சிங்க. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே, அது உங்கள் கடமை தானே. உங்கள் கடமை தானே செஞ்சீங்க. இப்படி என்கிட்ட இல்லாத பணத்தை குடு குடுன்னு கேட்டா நான் எங்கேருந்து கொடுக்கறது? நான் என்ன அச்சடிக்கிற மிஷினாக வச்சிருக்கிறேன்? இப்படி கேட்கும் போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க வேணா 50 100 கொடுக்குறேன், செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்தாங்கண்ணே, 50 ரூபாய் வாங்கிக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க. அண்ணே பிடிங்க. அண்ணா நீங்களே வச்சுக்கோங்க. வாங்கண்ணா வாங்க, வாங்காட்டி போங்க. சொன்னா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? நீ கொஞ்சம் சும்மா இருடி. யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு இந்த அருணுக்கு தெரியும். ஏங்க, சீட்டு பணம் 30,000 ரூபாய் வாங்கிட்டு வந்து வீட்டில் தானே வச்சிருக்கீங்க. இப்போ கஷ்டத்துக்கு தானே கேட்குறாங்க, கொடுத்தா குறைஞ்சா போயிடுவீங்க. இன்னைக்கு பணத்தை கொடுப்பாங்க, நாளைக்கு வந்து கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கேட்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு தடவை கொடுத்து பழக்கினா அதே பழக்கம் ஆயிரும். இங்கே என்ன பணம் என்ன கொட்டியே கிடக்குது? இப்படி அடுத்தவங்க பணத்துக்கு நாயா பேய அலையிறாங்க. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடி. பாத்தியா துளசி, காசு பணம்னு வந்த உடனே அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான். பாத்தியா, அவனுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு தெரியும். காசை காசா பார்க்காம, நகைன்னு பார்க்காம நீ எல்லாத்தையும் கழட்டி கொடுத்திய. இந்த பாலா பொருட்கள் எங்களை ரொம்ப சோதிக்கிறான்.
மாமா என்ன போய் மாமா வேண்டாம் மாமா. கட்டிக்கு போற முத்தம் கேட்டா தப்பா? கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் முத்தம் தரேன். பாத்தியா, கல்யாணம் முடிஞ்சு எப்படி தரதான் போற? அது இப்ப கொடுத்தா என்ன? ஏ பொண்ணு, ஏய் 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 எப்படி தர போறியா இல்லையா? தர மாட்டேன். இப்ப தந்து அவனும் எனக்கு. தர மாட்டேன். ஏய் இங்க பாரு. ஏய் ஏய் சொன்னா கேட்க மாட்டீங்க. அப்ப முத்தம் கொடுத்தா ஏய் என்னடி இதெல்லாம்? உன்னை தாண்டி கேட்குறேன், என்ன இதெல்லாம் புதுசா? புதுசுல பழசு. கட்டிக்க போற என் மாமா கிட்ட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தேன். இது என்ன தப்பா? கட்டிக்க போறவனா? ஆமா. கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கும் போது உனக்கு இன்னொரு புருஷன் கேக்குதா? கேடு கட்ட நாய. ஏய், நீ எனக்கு புருஷனா? அந்த வார்த்தை நான் உனக்கு போட்ட பிச்சடா. படிக்காத ஆடி முட்டாள் நீ. நீ எனக்கு புருஷனா? படிக்காதவனை தெரிஞ்சுதானே காதலிச்ச, கல்யாணம் பண்ண. ஏய் முட்டாள், நான் உன்னை காதலிச்சனா? இல்லடா, காதலிச்ச மாதிரி நடிச்சேன். உன் குடும்பத்தால என் அப்பா இறந்து போனாரு, என் அம்மா முண்டச்சா நின்னா. அதனாலதான் உன் வம்சத்தையே அழிக்கின்ற காரணத்தாலதான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். நீ ஏமாந்துட்ட, என்ன பண்ண முடியும்? அப்புறம் கல்யாணம் நடந்துச்சு. நான் நினைச்ச மாதிரி உன் தங்கச்சி உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். உன் அப்பனை கேவலப்படுத்தி வெளியே அமைச்சிட்டேன். இதுதான் என்னோட திட்டம். எப்படி எப்படி உன்னை தனி மரமா நிக்க வச்சேன். அடியே திருட்டு முண்டைகளா, உங்களை நல்லவங்க நம்பி என் தங்கச்சி வீட்டு விட்டு துரத்தன. எங்க அப்பனை வெறுத்த. இந்த பாலா போன காதலுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி தனிமரமா நிக்கிறேன்டே. அடியே, இனிமே ஒரு நிமிஷம் நீங்க யாரும் இந்த வீட்டில் இருக்கிறது மரியாதை எல்லாத்தையும் கூட்டிட்டு ஓடி போயிரு. உசுரோட போய் சேர மாட்டீங்க. டேய், நீ பல்லு இல்லாத பாம்புடா. உன்னால என்ன ஒண்ணு புடுங்க கூட முடியாது. என்ன சொன்ன? எட்ற கையா, எட்ற கையா, எட்ற கையா போட்டப்பைய. ஏய் சௌந்தரபாண்டி, என்னடா அங்க ஒரே சத்தமா இருக்கு? ஒண்ணுடா தம்பி, பங்காளியில மட்டும் சண்டைக்கு வரான். நம்மளாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா அப்படின்னு அவன் சொல்றான்டா. நம்மள இந்த வீட்டை விட்டு வெளியே போற சொல்றதுக்கு அவன் யாருடா? நான் யாரா? ஆமாடா, நீ யாரு? ஏய், எங்க அப்பன் எங்க பாட்டை கஷ்டப்பட்டு கட்டின வீடுடா இது. இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எந்த நாய்க்கு உரிமை இல்ல. மரியாதையா போயிருக்கலாம், இல்லைன்னா என்ன கொலைகாரதான் பாப்பீங்க. ஏன் பொண்ணு வீட்டு விட்டு வெளியே போக சொல்றதுக்கு நீ யாரு? எது உன் பொண்ணு வீடா? எது உன் பொண்ணு வீடு? இது இது ஏன் பொண்ணு வீடு. நீ இப்பெல்லாம் கடைசி நேரத்தில் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே இப்படி தையா தக்கன்னு குதிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் படிக்காத அடி முட்டாளே, ஞாபகம் இல்லை? உங்கள் அப்பா இந்த வீடை யார் பேர் எழுதி வச்சான்? என் பேரில். இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி நான். வெளியே போ. நீ இருக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீ இல்லை. புரியுதா? போனா போகுதுன்னு பொட்டை கழுதுன்னு பார்த்தா ஓரா பேசிட்டு இருக்கியா? உன்னை எனக்கு நீ யாருடா? இத்தனை பிரச்சனை காரணம் நீ தாண்டி துரோகி. முதல்ல உன்னை அடிச்சிருக்கணும். ஏடா, என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி எங்க அக்கா வெடிப்ப? ஏய், கொல்ல கூட மாட்டேன்டா. டேய், ஏய், உங்களால நான் கொலைகாரன் விதி இருந்தா அத மாதிரி வாங்கட மாட்டேன். ஏதோ பொழைச்சு போயிட்டு போறான். இனிமே நம்ம பக்கம் வராம இருந்தா சரி. பொண்ணு,
இதுதான் நீ என் மேல வச்ச காதலாடி. உன் காதல் உண்மையை நம்பி நீ எதை சொன்னாலும் கேட்டனே, அதுக்கு நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா? உனக்காக உயிரை நினைச்ச என் தங்கச்சி இழந்த, நான் தான் உலகன்னு வாழ்ந்த எங்க அப்பனை இழந்த, இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி நான் தனிமனமா நிக்கிறேனே, இவங்கெல்லாம் எங்க விட்டு போகும்போது எனக்கு வலிக்கலடி. இப்ப வலிக்குதுடி, இப்ப வலிக்குது. இந்த வீட்டுல நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு என்ன சுகத்தை அனுபவிச்சா நீ நினைக்கிற? இது வரைக்கும் என் பொண்ணுக்கு அவ வயிற்றுல ஏதாவது புழு பூச்சி உண்டாயிருக்கா? கடைசி வரைக்கும் உன் கூட குடும்பம் நடத்தி அவ என்ன மலடிங்கிற பேரோட சாகணுமா? தேவையே கிடையாது. அத்தனை சொத்துக்கும் என் பொண்ணு ஒருத்தி தான் வாரிசு. அவளுக்குன்னு ஒரு வாரிசு கண்டிப்பா வேணும், புரியுதா? ஏன் குழந்தை இல்லைன்ட்டு ஆம்பளைங்க மட்டும்தான் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் பண்ணிக்கூடாதா? இந்த சொத்துக்கெல்லாம் எனக்கு ஒரு வாரிசு வேணாமா? அதனால என் மாமாவை கட்டிக்க போறேன். கல்யாணத்துல வந்து முத பந்தியில உட்காந்து நல்லா வலிச்சு நக்கிட்டு என்னை வாழ்த்திட்டு போ, புரியுதா? எனக்கு உலகம்னா என்னன்னு இப்பதாண்டி புரியுது, இப்பதான் புரியுது. பொண்டாட்டி பேச்ச தெய்வமாக நினைக்கிற என்ன மாதிரி பொண்டாட்டி தசனுக்கெல்லாம் கடைசியில் இதுதாண்டி கேது, இதுதான் கேது. உன் பேச்சு கேட்டு நான் ஆடுற ஆட்டத்துக்கு ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாண்டி. இப்ப சொல்றேன், இப்ப சொல்றேன், எந்த மாமனுக்காக எந்த அம்மாவுக்காக என்ன நடத்தல நிறுத்தியோ நீ ஒரு நாளைக்கு நிப்படி, நிப்ப. அப்ப தெரியுது உண்மையான அன்பது பொய்யான அன்பதுன்னு உனக்கு அப்ப தெரியுது. நல்லா இரு, நல்லா இரு. முத்தே, ஒரு நிமிஷம். அதாவது என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எல்லாருக்கிட்டையும் அசலையும் வட்டியும் வாங்கிட்டு இருந்தேன் இல்லையா? நான் யாருக்கு இது வரைக்கும் வட்டி கொடுத்தது இல்லை. நான் வட்டி கொடுத்தா எப்படி இருக்கு தெரியுமா? போட்டா டேய் சவுந்தரபாண்டி, கூடி சீக்கிரமா ஒரு நல்ல தேதியை குறி. உனக்கு என் பொண்ணுக்கும் கல்யாணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. நம்ம நினைச்சதை விட ஒரு மடங்கு சொத்து சேர்த்தியே வரப்போகுது. அதுக்கு மேல போனஸா பொண்ணுக்கு அடிச்சிட்டானா, சொத்துக்கு சொத்து சுகத்துக்கு சுகம், அப்படி செட்டில் ஆயிடலாம்டா. அண்ணே, சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் நம்ம அக்கா ஆரவழியோட புருஷனை நாம 2 பேரும் சேர்ந்தே கொண்டோம். நம்ம அக்கா புருஷனை நாம கொண்டுட்டு அந்த பழிய அந்த சிவராம மேல போட்டோம். நம்ம அக்காக்காரியும் பொண்ணியும் நாம சொன்னதை நம்பி அந்த சிவராம குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டாங்க. தம்பி, நாம கெட்டவன்னு தெரியறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கெட்டி மலை கொட்டி ஆகணும். கூட பிறந்தவனுக்கு எப்பவுமே நல்லவங்களா இருப்பீங்க நம்ம நேடா. என் தம்பிங்க இப்படி ஒரு நயவஞ்சகனா இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லடா. எப்படா உங்களால முடிஞ்சது? இப்படி கூடவே இருந்துட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு? துரோகமா? நம்பிக்கை துரோகம் பண்ணது நீயா இல்ல நாங்களா? உனக்கு கந்து வட்டி வசூல் பண்றதுக்கு நாங்க வேணும், எவனையாவது போட்டு தள்ளனா அதுக்கு நாங்க வேணும். உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய மட்டும் நாங்க வரக்கூடாது. ஏக்கா, இத்தனை நாளா உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தணுமே, எதுக்காக? உன் பொண்ணையும் கட்டி உங்ககிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் அடையணுங்கிறதுக்காகத்தான். ஆனா உன் பொண்ணு வேற எவனையோ கட்டிக்கிட்டா நாங்க சும்மா விட்டுருவோமா? அக்கா,
உன்னோட சொத்து வேணுங்கிறதுக்காக உன்னோட புருஷனையே போட்டு தள்ளுங்க. நாங்கள் அனாவசியமா யார் விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு இருக்கோம். மறுபடியும் எங்களை கொலகாரன் ஆக்கிறாருக்கா. இதை நீ கண்டுக்காத. நான் ஒரு வில்லன்னாலே கொஞ்சம் வில்லங்க இருக்க தான் செய்யும். போப்போ கல்யாண வேலை நிறைய இருக்கு, போய் பாரு. போ போ போ. அடிச்சு வாய முடு. டேய் முடியாதுடா, முடியாது. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன். உங்களை எல்லாம் எங்க கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்க கொண்டு போய் நிறுத்துறேன். என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல சொல்லுவியா? சொல்லு. நாங்க பண்ண தப்புல உனக்கும் பங்கு இருக்குல்ல. எங்களை தூக்கு தண்டனை போட்டா அட்லீஸ்ட் உன்னை ஆயுசு வரைக்கும் ஜெயில போடுவாங்கல்ல. சொல்றேன்டா, நேரா என் பொண்ணுகிட்ட போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன். டேய், இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியாவே உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய என் பொண்ணுக்கு புருஷனா வரக்கூடாதுடா. டேய் சௌந்தரமணி, அக்கா குத்திராதடா. ஏண்டி திருட்டு முண்டை, திட்டம் போட்டுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியா? எனக்கு தெரியுது இந்த மாதிரிலாம் நடக்கட்டு. இந்த மாதிரி ஏதாவது வில்லங்க நடந்தா உன் வில்லத்தனத்தை என்கிட்டே காட்டுவேன்னு எனக்கு தெரியுண்டு. டேய் சௌந்தரவாணி, இது யாருன்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேய் தம்பி. அக்கா, நீ உயிரோடு இருந்தா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கைய நீ கெடுத்துருவ. அதனால உன்னை கொல்ற தவிர எங்களுக்கு வேற வழியே தெரியலக்கா. அக்கா போக்கா போ. மாமா மேல தனியா நின்று கஷ்டப்படுறாரு, அதனால நீயும் கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணு. உன் பொண்ணோட சொத்து எனக்கு வந்தோடனே உன் பொண்ணையும் சந்தோஷமா நான் மேல அனுப்பி வைக்கிறேன். டே தம்பி, நாம தான் வில்லன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே பொண்ணுகிட்ட நம்ம வில்லத்தனத்தை காட்டிட வேண்டியதுதான். டேய், இது வரைக்கும் நடிச்சது நடிப்பு இல்லடா. இனிமே பாடுறா என் நடிப்ப. பொன்னி, ஐயோ பொன்னி, புருஷன் முத்து எங்க அக்காவை கொண்டுட்டா பொன்னி. ஐயோ நேசுதான் பொன்னி, வேலை தம்பி கேளு பொன்னி. பொன்னி, அந்த முத்து நம்மள பழிக்கு பழி வாங்கிட்டான் பொன்னி. நம்ம அக்காவை கத்தியில குத்தி பொணமாக்கிட்டான் பொன்னி. நீ எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வாமா பொன்னி, சீக்கிரம் வா. இந்த கொடுமையை உன் கண்ணால வந்து பாருமா, பாரு. பொன்னி, உங்க அம்மா இறந்து நினைச்சு கவலைப்பட்டு இருந்தா என்னப்பா பண்றது? இந்த நேரத்தில் நம்ம தைரியமா இருக்கணும். மாமா, நான் நல்லா இருக்கணும்னு என் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இப்போ அவங்க என் கூட இல்லை. உனக்கும் சௌந்தரமாடிக்கும் கல்யாணம் பண்ணிட்டா, அப்புறம் அந்த முத்துவை அடிச்சே கொள்றோம். அப்பதான் எங்க அக்காவோட ஆத்மா சாந்தி அடையும். டேய், அவன் ஆம்பளையா இருந்தா என்கிட்ட மோதிட்டு இருக்கா. ஒன்றும் தெரியாது எங்க அக்காவை கொண்டு. அவன் எர்ரா, எங்க அக்கா தம்பி தம்பின்னு என் மேல உசிரியை வச்சிருந்தா. இனிமே எங்களுக்கு யாரும் ஆதரவா இருக்காங்க?
மாமா, சின்ன மாமா சொல்கிறது சரிதான். நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அதுலேயும் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணனா என்ன பண்ணுறது? நான் உங்கள் பொண்டாட்டி ஆகணும். சரி, நீங்கள் போய் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. சரிம்மா, நாங்கள் போய் உங்கள் கல்யாணத்துக்கு வேலைய தேவையான மாலை சேலையெல்லாம் வாங்கிட்டு வர்றோம். நீ பார்த்து பத்திரமா இரு பொண்ணி. சரி மாமா, வாடா சுந்தர பாண்டி, போயிட்டு வாங்க. அம்மாவோட ஃபோன் இங்கே இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் பொண்ணு, நான் தப்பு பண்ணிட்டேன். என் புருஷனுக்கு கொண்டது என் அண்ணன் இல்லை, என் தம்பிங்க சவுந்தர பாண்டியும் துரப்பாண்டியும் தான். இந்த உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே என்னையும் குத்திட்டானுங்க. நான் தப்பு பண்ணவதான். நான் சாகிறத பத்தி கவலையே இல்லைம்மா. ஆனா நீ வாழணும், நீ வாழணுமா. அதுக்கு முன்னாடி உன் மாமனுங்களை விட்டுறாத. அவங்க 2 பேர்த்தையும் நீ பழி வாங்கணும். வீணா ஒரு குடும்பத்து மேல பழிய போட்டுட்டாங்கம்மா. பாரு, இதுக்கு மேல நீ புத்தியா பழைக்கணும். உன் புருஷன் மாமனார் பேச்சு கேட்டு நீ நல்லா இருக்கணும். இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்குமா. நீ நல்லா இருக்கணும் அம்மா. பாவிங்களா, உங்க பேச்ச நம்பி நானே அம்மாவும் ஒரு நல்லவனை பழி வாங்கிட்டமேடா. என் அப்பனை கொன்னது, என் அம்மா கொன்னது நீங்களாடா. விட மாட்டேன்டா, உங்களை சும்மா விடவே மாட்டேன். பொன்னி, என்ன பொண்ணி, கையில மாலையோட வர வேண்டிய மாமன் வாயில போதையோட வந்திருக்கேன்னு பாக்குறியா? இனிமே குடிக்க மாட்டேன் பொண்ணி. வா, மேல சத்தியமே இனிமே குடிக்க மாட்டேன். மாமா, மாமா, என்ன மாமா இதெல்லாம்? நீங்க என்ன சொன்னீங்க? சவுந்தர பாண்டியனை கொன்னுட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. இவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. நான் எப்ப சொன்ன பொண்ணு? லூசு மாமா, என்ன மறந்துட்டியா? மாமா வெளியே கூட்டிட்டு போயிட்டு நீ தானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொன்ன, ஏன்னா நான் கொண்டுறேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவன் நம்ம கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருப்பான்னு. என்ன மாமா, நீ குடிச்சிட்டு வந்தாவே எல்லாம் மறந்துடுவேன். இவனை எப்படி கொல்றது? இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டுடலாமா? சொல்லு மாமா. நான் எப்ப சொன்ன பொண்ணு? நான் சொல்லவே இல்லையே. மாமா விளையாடாதீங்க, நாங்கள் கூட வாழணும். நீங்கள் என்கிட்ட சொன்னது மறந்துட்டீங்களா? எங்கள் அண்ணனை கொண்டுட்டு சொத்தையெல்லாம் நம்ம எடுத்துட்டு வெளியூருக்கு எங்கேயாவது போயிடலான்னு நீங்கள் தானே மாமா சொன்னீங்க. ஏண்டா பரதேசி, என்னையே கொள்ளடி திட்டம் போட்டியா? ஏண்டா டேய், நான் யாரு தெரியுமில்ல? தெரிஞ்சு என்னையே கொள்ள திட்டம் போடுறேன்னா நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப? சத்தியமா நான் சொல்றது சவுந்தரபாண்டி, நான் சொல்லவே இல்லடா, அவன் பொய் சொல்றாடா. என் மேல சத்தியமா நான் சொல்றது உண்மை மாமா. நீ இருக்க கூடாது மாமா, நான் உங்க கூட தான் மாமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். பொன்னி, உன்னை நம்புறேன் பொன்னி, உன்னை நம்புறேன். ஆனா இந்த துரோகியை நம்ப மாட்டேன். ஏய் சவுந்தரபாண்டி, நான் சொல்லவே இல்லடா, அவன் பொய் சொல்றான். விரோதி கூட நம்புவாடா,
நம்பிக்கை துரோகைய பண்ணவன். வேணாண்டா எனக்கே துரோகம் பண்றியா? எதிரி ஒளிஞ்சான். மாமா சொல்லு பண்ணி. உங்களுக்கு வேற ஏதாவது ஆசை? வேற என்ன போய் ஆசை? உனக்கு இடைஞ்சலா இருந்தது உங்க அம்மாவும் கொண்டாச்சு, உங்க தம்பியும் கொண்டாச்சு, என் தம்பியும் போயிட்டான். இதுக்கு மேல வேற என்ன? ஆமா, நம்ம சும்மா தான் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நைக்கு நம்ம 2 பேரும் ஒரு ஒத்திக்கு பார்க்கலாமா? முதல்ல எனக்கு ஒத்திக்கு பார்க்கலாம். ஆனா அதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டியே, நீ செத்து போயிருக்கியே. ஏண்டி மாமனை கட்டிக்கு போற ஆசை நீ ஏதோ ஒரு பெக்கு போட்டியா? நல்லா தான் இருந்த. அட பைத்தியக்கார, நீ சாக போறேன்னு சொல்றேன். ஏண்டா பாவி, உன்னை நம்பி என் அம்மாவும் நானும் எவ்வளவு விஷயங்கள் பேசியிருப்போம், பழகிருப்போம். ஆனா நீ என் அம்மாவை கொண்டு என் அப்பானை கொண்டு என் புருஷ வாழ்க்கையை கெடுத்து ஒரு நல்ல குடும்பத்தையே கெடுத்துடா பாவி. சும்மா விட்டுருனாடா சொல்லு. என்னை முறைச்சு பார்க்கறவனையே வெட்டி சாக்கணும்னு நினைக்கிறவ, என்னை தொட நினைச்சவனை தொட்டு தூக்கணும்னு நினைச்சவன் நான். உன் விளையாட்ட நீ என்கிட்டே காட்டுறியா? என் விளையாட்ட நீ பார்த்தது இல்லையே, பார்த்தரலாமா? டேய், நீ வேணுங்கிறதுக்காக உங்க ஒப்பனையே போட்டு தள்ளுவனா? உன்னோட உறவு வேணுங்கிறதுக்காக உங்க அம்மாலையே போட்டு தருவனா? ஏன் இவ்வளோ பாசமா இருந்த என் தம்பியே போட்டு தள்ளுவனா? நீ எனக்கு கிடைக்காதவ எவனுக்கு கிடைக்க விட மாட்டேன்டி. மாம்சே, உன் டைலாக் ஓவரு. நீ இப்போ போற மேல உன்னை ஒரு பாவ மரியாதை என் அப்பனை கொண்டு என் அம்மா முண்டை சாக்குனியடா. இப்போ என் அம்மாவை இழந்து நான் தனிமரமா நிக்கிறேனேடா. உங்க பேச்ச கேட்டு என் வாழ்க்கையே போச்சு. என் புருஷன் எங்க இருக்காரோ, நான் அவரை எப்படி பார்த்து மன்னிப்பு கேட்க போறேன்னு தெரியல. தயவு செஞ்சு யாரும் காதலிச்சிடாதீங்க, கலட்டி விட்டுருவாளுங்க. காதலிச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணாதீங்க, கதரை வெட்டுருவாளுங்க. காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டி பேச்சு மட்டும் கேட்டுறாதீங்க, நடுத்தரவில் நிறுத்திடுவாளுங்க. வாடி குடி கெடுத்தவள, நீ எவன் குடும்பத்துக்கு கெடுக்கணும்னு வந்த? என்ன பைத்தியக்காரன்னு அலைய வச்ச, எங்க அப்பனை மில்லுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு போக வச்ச, என் தங்கச்சிய நடமனமா வாழ வச்ச, பழி வாங்குறேன்னு என் குடும்பத்தையே தனித்தனியா சதைச்சிடியாடு. நான் பழி வாங்கணும் எண்ணத்துல தான் உங்களுக்கு காதலிச்ச மாதிரி நடிச்சு உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனா இதுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டா. இப்ப என் தாயை இழந்து தனி மரமா நான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேங்க. நடிகடி, நீ மகா நடிக. உன் நடிப்பு தான் சீனுக்கு பார்த்தவன். இனிமே உன் நடிப்பை நம்பி ஏமாற. நான் ஏமாறி இல்லடி, ஏமாறி இல்லை. என் அப்பாவை கொன்னது என் தாய் மாமன் தான், என் அம்மாவை கொன்னதும் என் தாய் மாமன் தான். நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேங்க.
என் தாய் மாமனை கல்யாணம் பண்ணணும் தானே போற. இங்க எதுக்கு வந்த? என் புருஷன் நீங்க இருக்கும்போது நான் எப்படிங்க இன்னொருத்தனை கட்டிக்க முடியும்? புருஷனா? யாருக்கு யாரடி புருஷன்? நீதான் என்ன பிடிக்கலன்னு போயிட்டிய, மறுபடியும் என்னத்துக்கு வந்த? நான் செஞ்சது தப்புதாங்க. மனம் தெரிஞ்சு மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு நான் முழுசா திருந்தி வந்திருக்கேன். உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. யாருக்கிட்ட வேணும் உன் மன்னிப்பு? யாருக்கு வேணும்? ஒன்றும் தெரியாதா என் மச்சான் செலவுத்து மேல அநியாயமா திருடிட்டான், எனக்கு விச வச்சு கொடுத்துட்டான்னு பழிய போட்டு வீட்டை விட்டே துரத்தி நீ கண் இல்லாம குடுனா எங்க அலையிறானோ அவன் பார்வையை திருப்பி குடு. அப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன். அப்ப மன்னிக்கிறேன். நான் தான் என் உயிரின்னு வாழ்ந்த எங்க அப்பாவை, என் சாமிய கையை பிடிச்சிடுத்தாருன்னு சொல்லி என் கையாலேயே அடிக்க வச்சு வீட்டை விட்டே துரத்திட்டியாடு. அவரு எங்க இருக்காரோ தெரியல. அந்த நிம்மதியை திருப்பி கொடு. நான் உன்னை மன்னிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல என் வீட்டு மகாலட்சுமி, என் தங்கச்சி பசி வறுமை கொடுமை எதுவுமே தெரியாம மகாலட்சுமியா வாழ்ந்தாலே அவளை சந்தோஷத்தை திருப்பி கொடு. அப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன். காதலிக்க கூடாது. காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை நம்பினதுக்கு என்ன நடுத்தருள் நிறுத்திடியாடு. தொலைஞ்சு போன நிம்மதி திருப்பி கொடு. அப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன். தப்புதான். நான் பண்ண தப்புக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேங்க. தயவு செஞ்சு வாங்க, வீட்டுக்கு போலாம். பொண்ணு, நான் உனக்கு தண்டனை தான் கொடுக்க போறேன். இந்த உலகத்திலேயே எந்த புருஷனும் பொண்டாடி கொடுக்காத தண்டனை கொடுக்க போறேன். என்னன்னு பாக்குறியா? நான் விஷத்தை ஏற்கனவே குடிச்சிட்டேன். நான் சாக போறேன். நீ விதவையாக போற. என்ன வார்த்தை பேசுறீங்க? பண்ண தப்பெல்லாம் நான். நீங்க ஏங்க சாகணும்? நான் தான் சாகணும். உங்க உண்மை அன்பை புரிஞ்சுக்காம உங்களை அவமானப்படுத்தது நான் தாங்க. நீங்க இல்லாத வாழ்க்கையை நான் வாழ மாட்டேங்க. நிச்சயமா வாழ மாட்டேன். நான் திருந்துட்டேன்னு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் நடிக்காதே. முதல்ல இருந்து மறுபடியும் நடிக்காதே. நான் சாக போறாவது என்ன நிம்மதியா சாக விடு. எனக்கு வாழ்வோ சாவோ நீங்க தான் இனிமே உலகம். நீங்க உயிரோட இருந்தா நானும் உயிரோட இருப்பேன். இல்ல நானும் செத்துருவேன். நீங்க குடிக்கிற விஷயத்த நானும் குடிக்கிறேங்க. எனக்கு நம்ம ஒன்னா வாழதான் முடியல. ஒன்னா வந்து செத்தலாங்க. இப்ப வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்களா? நான் சாகும் போதாவது என்ன புரிஞ்சுக்கிட்டேடு. மாமா, என்ன மனசிருங்க மாமா. கை நீட்டி அடிச்சு நான் சாவறதுக்குள்ள உன்னை ஒரு தடவையாவது பாப்பணும் இல்லையான்னு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டப்பா. என்னை மன்னிச்சிருக்கப்பா. இல்லப்பா, நான் விஷத்தை குடிச்சிட்டப்பா. பொண்ணி நல்லவ இப்ப தெரிஞ்சிட்டாப்பா. நான் முதலையும் எதையுமே விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேன். இப்பயும் அவசரப்பட்டுட்டேன். பொண்ணு நல்லவ. ஆனா
நான் தான்ப்பா அவசரப்பட்டுட்டேன். விஷத்தை கடத்திட்டுப்பா. அப்பா அப்பா, தங்கச்சிய பாத்துக்கப்பா. தங்கச்சியை பாத்துக்கப்பா. அப்பா துளசி, டேய், நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணும்? கடைசி ஆண்டவன் அவளை பிச்சுக்காரன் ஆக்கிட்டான் பாத்தியா? அம்மா கோயிலில் பூஜை பண்ணேன். மாரியம்மன் கோயில் பிரசாதம் சாப்பிடுமா? ரொம்ப நன்றிங்க. சாப்பாடு கொடுத்தாங்களா? ஆமாங்க, கோயில் சாப்பாடா? துளசி, நமக்கு இத்தனை சொந்த பந்தம் இருந்தும் கடைசியாக பிச்சை அடிக்க வச்சுட்டாங்க. ஆமாங்க, மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தங்க. ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்காக யாருமே இல்லையேங்க. துளசி, காசு பணம் இருக்கும் போதெல்லாம் எல்லாரும் என் கண்ணுக்கு தெரிஞ்சங்க. ஆனா இப்ப ஒரு பையன் கண்ணு கூட என்ன தெரியலையே. கேட்டவங்களுக்கெல்லாம் பணத்தை நீ அள்ளி அள்ளி கொடுத்து என்ன ஒரு தர்ம பத்தினி நீ எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்து கடைசியா நம்மள கடவுள் இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாத்தியா? ஆமாங்க, நம்ம யாருக்காவது தர்மம் பண்ணா தர்மம் நம்மளை காக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு எந்த தர்மமும் காக்கலையேங்க. இது விதிங்க, நம்மளோட விதி. சரி சரி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க போற வழியில மருந்து வாங்கிட்டு போயிடலாமா? ஆமாம்மா, என் கண்ணுக்கு மருந்து வாங்கணும். போகும்போது நம்ம மருந்து வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். சரி. துளசி, அந்த மருந்து வாங்கிட்டு வந்தது இல்லை, எடுத்துட்டு வா. கண்ணுக்கு ஊத்தணும் இல்லை, எடுத்துட்டு. எங்க நான் உங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வரலைங்க, நான் எனக்கு மட்டும்தான் மருந்து வாங்கிட்டு வந்தேன். இது உனக்கு மருந்தா? உனக்கு என்ன ஆச்சுமா? அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நாளா எனக்கு நெஞ்சு வலிக்குது. அதனால தான் நான் மருந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, குழந்தைய தொட்டில போட்டாரு. ஏமா நெஞ்சு வலினா நீ அப்பப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாமல்ல? பார்த்துக்கணும். எனக்கு தான் கண்ணு போச்சு. நீ பாட்டுக்கு இப்படி இருந்தா உங்க உடம்பு யார் தான் பார்த்துக்கிறது? இந்த மாதிரிலாம் பண்ணாத. எனக்கு கொஞ்சம் இப்போ நான் சாப்பிட்டு
மருந்து சாப்பிட்டா இனிமே நெஞ்சு வெளியே வராதுங்க. எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டா நம்ம பையனை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். துளசி, நீ என்ன பேசுற? நீ பேசுறது சரியில்லை. என்ன உனக்கு பிரச்சனை? என்ன மருந்து சாப்பிட்ட? சொல்லு சொல்லு. ஏய், ஏன் இப்படி வேக்குது? ஏய், என்னடி மருந்து சாப்பிட்ட? எனக்கு உங்களை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலைங்க. அதனாலதான் நான் விஷத்தை குடிச்சிட்டேங்க. என் தலையில கல்ல தூக்கி போட்டியாடு. கண்ணில்லாத குருடனை இந்த குழந்தைய வச்சுட்டு நீ இப்படி விஷத்தை குடிச்சா நான் என்னடி பண்ணுவேன்? துளசி, புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி 100 வருஷம் கூட வாழ்க்கை நடத்திடுவா. ஆனா ஒரு பொண்டாட்டி செத்துட்டா புருஷனால ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கை நடத்த முடியாது. உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி வந்தது? செத்தாலும் பழச்சாலும் நம்ம ஒன்னாதானே செய்யணும்னு நான் வேண்ட சொல்லி இருக்கிறேன். குடு, தயவு செஞ்சு எனக்கு அந்த விஷத்தை கொடு. நான் சாப்பிட எனக்கு கொடுத்துருடி. ஆமாங்க, ஆமா, நம்ம சாகணும். நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு இல்லாம போய் செத்துடலாங்க. நம்ம உயிரோட இருக்கும் போதுதான் யாருமே நம்மளை பார்க்க வரல. நம்ம செத்ததுக்கு அப்புறமாவது 4 பேர் வந்து 4 சொட்டு கண்ணீர் விட்டா போதுங்க. நம்ம குழந்தை கொண்டுட்டு நம்மளும் செத்துடலாங்க. துளசி, உனக்கும் எனக்கும் தான் இந்த பூமியில வாழ கொடுத்து வைக்கல. ஒரு பச்சை மண்ணு, அது என்ன பாவம் செஞ்சு அதையும் நான் கொல்லணுமா? ஒரு எறும்பு கூட பாவம் நினைக்காதவனி நீயா நீ பெத்த குழந்தைய கொல்லணும்னு நினைக்கிற? நீங்க பெத்த தாயை குழந்தை கொண்டுட்டா தப்பு இல்லைங்க. அது யாரும் இல்லாத அனாதையா அடுத்தவங்கிட்ட அடிபட்டு உதப்பட்டு சாகிறத விட நம்மளே சாகடிக்கிறது எவ்வளோ மேலுங்க. வேண்டாம் தோசை, வேண்டாம். குழந்தை இல்லாதவங்க எத்தனையோ பேர் இந்த கோயிலில் வந்து வர வைக்கிறாங்க. நமக்கு ஆண்டவன் தானா கொடுத்துக்கிறான். நம்ம குழந்தை அவங்களுக்கு ஒரு வரமா போட்டுமே, நாம சாகலாம். நம்ம வம்சத்துடைய வாரிசு யாராவது ஒருத்தர் எடுத்து I don't really know what comes next. I'm just doing my best, even though I'm so stressed out. Everything just feels like a test that I fail, so depressed when I can't seem to get out. But something deep inside won't let me quit. I swear that I'm inspired by all this shit. Tell me that I can't and I... துளசி, நான் ரொம்ப கொடுத்து வச்ச உண்டி. நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். பொண்டாட்டி கையால சாவு சோறு திங்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப கொடுத்து வச்சுட்டேன். நீ இது வரைக்கும் கொடுத்த சாப்பாடை விட இந்த சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. துளசி, இப்ப சொல்றேன், எனக்கு முன்னாடி மட்டும் நீ செத்துறக்கூடாது. என்ன, என் பொண்டாட்டி செத்து நான் 1 நிமிஷம் கூட உயிர் வாழ மாட்டேன். என்ன, நீ சாகக்கூடாது துளசி. துளசி, துளசி,
ஐயோ என்ன விட்டு போயிட்டேன், சொன்ன வார்த்தையை மாத்திட்டேன். அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? தன்னந்தனியே உம்மை விட்டு விட்டு போக எண்ணிடுமோ? அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு அம்மா அம்மா டாக்டர் டாக்டர் என் பொண்ணு என் மருமகன் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க? ஒன்றும் பயப்படாதீங்க சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் செஞ்ச புண்ணியமோ அவங்கள கூடிய சீக்கிரமாக கொண்டு வந்ததுனால அவங்கள ஈஸியாக காப்பாற்ற முடிஞ்சுது. 2 பேரும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. என் வம்சம் தான் அனுப்பிச்சிருச்சு, என் மாப்பிள்ளை வரும்போது வரட்டுமே டாக்டர். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லலாம். செல்வம் யாருக்கு என்ன பாவம் செஞ்சுருக்காரு? எனக்கு தெரிஞ்சு இந்த ஊருக்குள்ளே செல்வம் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. யாருக்கும் எந்த தீங்குமே நினைக்காத ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படியெல்லாம் ஒரு கெட்டது நடந்துடாது. அந்த நம்பிக்கை தான் அவரை இப்போ காப்பாற்றிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும் சிவராமன், இந்த உலகத்தில் நாம் கெடுக்கணும்னு நினைக்கும் போது தான் ஏதோ நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் சில கெட்டதெல்லாம் நடக்கும். ஆனால் 4 பேர்த்துக்கு நல்லதை நினச்சிக்கிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு எப்போவுமே அமையாது. அதுதான் சில நேரத்தில் இன்றைக்கி செல்வத்துக்கு நடந்த மாதிரி இவ்வளோ கஷ்டத்துலேயும் அந்த மனுஷன் உயிரோடு காப்பாற்றி இன்றைக்கி கடவுள் கொடுத்துருக்காருன்னா அது செல்வம் செஞ்ச புண்ணியமாக இருக்கலாம். ஏன் உங்கள் வம்சத்தில் யாராவது ஒருத்தர் செஞ்ச புண்ணியமாக கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் அவங்கள கூப்பிட்டு வர சொல்லுவேன். அவங்கள கூப்பிட்டு வாங்க சார். ரெடி ஆகிட்டாங்க அவங்க. அப்பா அப்பா, என் மாமாவுக்கு கண்ணு தெரியுதுப்பா, என்ன இப்ப நல்லா பாக்குறாரு. எங்க உங்களுக்கு கண்ணு தெரியுதானே? அப்பா இவரு கண்ணு தெரியுதுப்பா. எங்களை ஏன் காப்பாத்துனீங்க சொல்லுங்க? மறுபடியும் உங்க வீட்டுக்கு வச்சு என்ன அவமானப்படுத்துவா? மாப்பிள்ள நடந்து போச்சு மாப்பிள்ள, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என் பையனுடைய ஆசைப்படி நீங்க நல்லா வாழணும், நான் உங்களை நல்லா வாழ வைப்பேன் மாப்பிள்ள. யார் உங்க பையன்? முத்து. அவன் மூஞ்சில மட்டும் நான் என்னைக்குமே முழிக்க மாட்டேன். அவனால தான் எனக்கு இத்தனை தொந்தரவு. செல்வம், நீங்கள் இப்போ இந்த உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறது அந்த முத்து கொடுத்த கண்ணுனால தான். ஆமாம் செல்வம், முத்து சாகிறதுக்கு முன்னாடி தான் செஞ்ச தவறையெல்லாம் உணர்ந்து உங்களுக்கு அந்த கண்ணை கொடுக்கணும்னு சொல்லிட்டு
அவர் சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அப்பவே டாக்டர் என்ன சொல்றீங்க? என்ன முத்து இறந்துட்டாரா? ஆமாம்மா. அப்பா அண்ணன் இறந்துட்டாராப்பா? எல்லாம் விதிமா, விதி. ஐயோ அண்ணா, உங்க அண்ணனோடவே உங்க அண்ணியும் போய் சேர்ந்துட்டாமா. பொண்ணு என் வம்சத்தை அழிக்கணும்னு நினைச்சா, ஆனா அவளோட வம்சத்தை அவளே அழிச்சிட்டாமா. செல்வம், ஆனா நீங்க நல்லவங்கம்மா. நீங்க கடவுள் நிறைய பேர்த்துக்கு நல்லவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பான், ஆனா கடைசியில் கைவிட மாட்டாமா, வாழ வைப்பான். நீங்க யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல, அதனால நீங்க வாழணும், உங்க வம்சம் வாழணும். சிவராமன், நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். செல்வம், இப்போ உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? உங்கள் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆல் தி பெஸ்ட். நல்லா வாழணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மாமா, என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். எங்களை ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும் மாமா. மாமா இல்லை, இனிமே நீங்கள் தான் எனக்கு அப்பா. நீங்கள் தான் எங்களை எங்கள் கூட இருந்து எங்கள் வம்சத்தை வாழ வைக்கணும். துளசி, நல்லா இருக்குப்பா, நீங்க நல்லா இருக்கணும், உங்க வம்சம் வாழணும். நல்லா இருக்கு. வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உறவுகளும் நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க. உறவுகளுக்குள்ள பாசம் இருக்கலாம், ஆனால் பழி வாங்குற எண்ணம் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. இந்த செல்வமும் துளசியும் எவ்வளவோ சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. ஆனால் விதிப்படி சொத்தை இழந்து, சொந்தங்களை இழந்து, கண்ணை இழந்து, கடைசியாக சோத்துக்கே இல்லை, குடித்த விஷத்துக்கு கூட பிச்சை எடுத்தாங்க. இருந்தாலும் அவங்க செஞ்ச தர்மம் அவங்கள காப்பாற்றியிருக்கு. நல்லவங்க நிறைய கஷ்டப்பட்டாலும் கடைசியாக நல்லா வாழ்வாங்க. இவங்க வம்சம் நல்லா வாழ நாமளும் கடவுளை பிரார்த்திப்போம். வம்சம் வீழ்வதற்கல்ல, வாழ்வதற்கு. அன்புடன் பவானி பழனிசேகரன், மா பரமேஸ்வரன், நாமக்கல் முட்டை கு பழனியப்பன், நாச்சிமுத்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.